ரொம்ப ஒரு ஒரு நுட்பமான பையன் விக்கி. நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரியல. விக்கி பேசிக்கலி அவன் லைஃப் ஆரம்பிச்சது வந்து இஸ் அ மியூசிஷியன் ஆக்சுவலி. பேசிக்கலி அவன் ஒரு ஒரு பெர்கஷனிஸ்ட், ட்ரம்மர். அப்புறம் வந்து பாடல்கள் எழுதுறதுல ரொம்ப ரொம்ப ஆசை. ஸோ அவன் வந்து ஒரு 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 சின்ன கவிஞன் தான் அவன் ஆக்சுவலாக. பாடலாசிரியர் சொல்ல மாட்டேன், கவிஞன் சொல்லுவான். இந்த உலகத்தை பார்த்து வியக்கிற, உலகத்தை நேசிக்கிற, உலகத்தில் எப்பொழுதுமே ஒரு பூக்களாக திரியக்கூடிய அந்த கவிஞர்களில் அவனும் ஒருத்தன் ஆக்சுவலாக. இந்த படத்தில் எல்லா பாட்டும் அவனை எழுதியிருக்கான். ஒரு டைரக்டர் ஒரு படத்தில் பாட்டு எழுதுறாருன்னா அந்த படத்தை நேசிக்காமல், அந்த படத்தை சின்சியராக அதை மனசில் வச்சு பூஜிக்காமல் எழுத முடியாது. ஸோ எனக்கு ரொம்ப ஆச்சரியம், விக்கி வந்து ஆல்வேஸ் வேறு படங்களில் கூட போய் போய் எழுதுவான் ஆக்சுவலாக. ஸோ இந்த படத்தை ரொம்ப கஷ்டப்பட்டு தான் விக்கி பண்ணியிருக்கான். என்ன ஆச்சரியம்னா, விக்கி வந்து அவனுடைய 4-5 படங்கள் வந்து நல்ல பெரிய லெவலில் ரீச் ஆகி இந்த படத்தில் இவ்வளோ கஷ்டம். அதுக்கு எக்ஸாம்பிள் எப்படி எடுனா, நான் 3 படங்கள் வெற்றி படங்கள் கொடுத்து என்னுடைய கடைசி படம் பிசாசு 6 வருஷம் ஆச்சு. அதுக்கப்புறம் இப்போ ட்ரெயின் 2.5 வருஷம் ஆச்சு. ஸோ இப்போ இதெல்லாம் என்ன சொல்லிக் கொடுக்குது அப்படின்னா வந்து, ராமுக்கு ஒரு 1.5 வருஷம் 2 வருஷமாக ஒரு படம் இருக்குது. என்னென்னா, இந்த சினிமா வந்து ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய மலை, உயரமான மலை, செங்குத்தாக ஏற வேண்டிய ஒரு மலை. அது ரொம்ப ஈஸியாக சினிமா வந்து கடந்துட முடியாது. அது எல்லா பெரிய மாஸ்டர்ஸ்க்கும், பெரிய ஜாம்பவான்களுக்கும் சினிமா வந்து எப்பயுமே சேலஞ்சிங்காக இருக்குது. அதனால தான் சினிமா ரொம்ப உயர்வாக இருக்குது, சினிமா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஸோ விக்கி, வி டோன்ட் நீட் டு வரி அபவுட் தட்.